ஆண்களை அனுமதிக்காமல் பெண்கள் மட்டுமே செய்யும் சிறப்பு விநாயகர் விரதம். தை ஆடி மாதங்களில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் பிள்ளையார் விரதத்தை தொடங்குவார்கள். பெண்கள் மட்டுமே இந்த விரதத்தில் இருப்பார்கள். ஆண்கள் இவ்விரதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. ஆண்கள் அநேகமாக இந்த விரதம் நடக்கும்போது வீட்டை விட்டு வெளியிலோ அல்லது வெளியூருக்கோ சென்று விடுவார்கள். 5 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை அனுமதிக்க மாட்டார்கள். மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று தமிழ்நாட்டில் அநேக இனத்தவர்கள் இவ்விரதத்தை போற்றி வருகின்றனர். பெண்கள் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து நெல் குத்துவார்கள். பிறகு குத்தின அரிசியை மாயிடித்து அதை உப்பில்லாமல் பிசைந்து தேங்காய் துண்டுகளை அதில் போட்டு இளநீரை விட்டு நன்றாக பிசைவார்கள். அடையும் உருண்டையுமாக செய்து நீராவியில் வைக்கோலை பரப்பி அதன் மேல் வைத்து ஆவி போகா வண்ணம் மூடி வேக வைப்பார்கள். பிறகு ஈனக்கன்றின் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து புங்க இலை, புளிய இலை ஆகியவற்றை கொண்டு சூழல் அமைத்து அதன் நடுவே பிள்ளையாரை எழுந்தருள செய்வார்கள். பிறகு தேங்காய், பழம், பாக்கு, வெற்றிலையை பரப்பி கொழுக்கட்டைகளையும் பரப்பி தூபமிட்டு பிரார்த்தனை செய்து அவையார் பூஜை செய்யும் வழிமுறையை விளக்கிய கதையை, அதன் பயனை கதையை சொல்ல தொடங்குவார்கள். இந்த கதை பெண்களுக்கு மட்டுமே தெரியும். கதை முடிந்ததும் கற்பூர தீபாராதனை காட்டி நைவேத்தியம் செய்து பிறகு அனைவரும் கூடி அவரவர்களுக்குரிய அடைகளை உண்பார்கள். இரவில் அல்லது மாலை நேரத்தில் தான் செய்வார்கள். பொழுது விடியும் முன் 4 நாளிகைக்கு முன்பே எழுந்து இரவு கொழுக்கட்டை வேக வைத்த வைக்கோல் மற்றும் புங்க இலை, புளிய இலை, பூஜை செய்த பூ எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் ஆற்றிலோ குளத்திலோ போட்டுவிட்டு பிள்ளையாரையும் வழி அனுப்பிவிட்டு வாய் பேசாமல் நிறைக்குடத்துடன் மஞ்சள் குங்குமம் அணிந்து வெற்றிலை மென்றபடி வீடு திரும்புவார்கள். அன்று முழுவதும் யாருக்கும் காசு தானியம் ஏதும் கொடுக்க மாட்டார்கள். பெண்களால் செய்யப்படும் இவ்விரதம் இன்றும் சிறப்பாக செய்யப்படுகிறது. செவ்வாய் தோஷமா? கவலையை விடுங்க. விநாயகரின் பரம பக்தரான பரத்வாச முனிவரின் தலை யாத்திரை சென்ற போது நர்மதை நதியில் நீராடினார். அங்கே ஒரு கந்தர்வ மங்கையை கண்டார். அவள் மேல் அன்பு கொண்டு வாழ்ந்தார். இவ்விருவருக்கும் சிவந்த நிறத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. செந்நிறம் கொண்டிருந்ததால் அங்காரகன் என்று குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது. அக்குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்ததால் பூமிக்குமாரன் என்ற பெயரும் உண்டு. அங்காரகர் சிறந்த விநாயகர் பக்தர். அவருடைய பக்தி திறத்தை மெச்சிய விநாயகர் அங்காரகன் வேண்டிக் கொண்டபடி தேவர்களைப் போல் வாழ்வும் நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும் பெரும் பேற்றினையும் பெற்றார். அதனுடன் அங்காரகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியில் விநாயகரின் திருவடிகளை பணிவோரின் பிணிகளை தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானின் திருவருளை பெறுவோர் உடல் பிணிகள் யாவும் நீங்க பெறுவர். செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்தால் தோஷம் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும். தனக்குள் சகல உயிர்களும் அடக்கம் என்பதை உணர்த்தும் விநாயகரின் மோதகம். விநாயகருக்கு தும்பிக்கையுடன் சேர்த்து 5 கரங்கள் இருக்கிறது. துதிக்கையில் புனித நீர்க்குடம் வைத்துள்ளார். பின்வலது கைகளில் அங்குசம், இடது கையில் பாசக்கயிறு, முன் பக்கத்து வலது கையில் ஒடித்த தந்தம், இடது கையில் அமுத கலசமாகிய மோதகம் ஆகியவை இருக்கும். புனித நீர்க்குடம் கொண்டு உலக வாழ்வில் உழன்று தத்தளித்து களைத்து தன்னை சேரும் மக்களின் தாகம் தணித்து களைப்பை போக்கி பிறப்பற்ற நிலையை அளிக்கிறார். அங்குசம் யானையை அடக்க உதவும் கருவி. இவரது அங்குசமோ மனமென்ற யானையை கட்டி போடும் வல்லமை படைத்தது. அதனால்தான் முகம் யானை வடிவில் இருக்கிறது. பாசக்கயிறு கொண்டு தன் பக்தர்களின் எதிரிகளை கட்டி போடுகிறார். ஒடித்த தந்தம் கொண்டு பாரதம் எழுதுகிறார். இது மனிதன் முழுமையான கல்வியை பெற வேண்டும் என்பதை குறிக்கிறது. இடது கையில் மோதகம் வைத்துள்ளார். சாதாரண மோதகம் அல்ல இது. உலகம் உருண்டை, மோதகமும் உருண்டை. உலகத்துள் சகல உயிர்களுக்கும் அடக்கம் என்பது போல் தனக்குள் சகல உயிர்களும் அடக்கம் என்பதை காட்டுகிறது. தானே விரும்பி குடிக்கொண்ட ஈச்சனாரி விநாயகர். கோவை மாவட்டத்தில் உள்ள பேரூர் பண்டீஸ்வர சுவாமி கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக மதுரையிலிருந்து 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்ட விநாயகர் விக்கிரகம் ஒன்றை வண்டியில் வைத்து எடுத்து வந்தார்கள். அப்போது வண்டியின் அச்சு முறிந்து விநாயகர் சிலை தற்போது ஈச்சனாரி விநாயகர் ஆலயம் எழுந்தருளி இருக்கும் இடத்தில் அப்படியே அமர்ந்து விட்டதாம். விநாயகர் சிலையை பட்டீஸ்வரத்திற்கு எடுத்து செல்ல பக்தர்கள் எவ்வளவோ முயன்றும் விநாயகரை அசைக்க கூட முடியவில்லை. இறுதியில் அங்கேயே விநாயக பெருமான் கலியுக கண்ணாமூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். கொழுக்கட்டையில் இத்தனை விஷயங்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அமாவாசை கழித்து வருவை சதுர்த்தி திதியன்று விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாடப்படுகிறது. விநாயகரின் உருவத்தை மரம், செம்பு முதலியவற்றாலும் மண், பசுஞ்சாணி, மஞ்சள், மாக்கல், கருங்கல், வெள்ளை சலவைக்கல், முத்து, பவளம், யானை தந்தம், வெள்ளருக்கின் வேர், அத்திமரம், அரைத்த சந்தனம், சர்க்கரை போன்ற ஏதேனும் ஒன்றால் செய்து வழிபடலாம். அந்த பிம்பத்தை 21 அருகம்புற்களால் விநாயக பெருமானின் பலவித பெயர்களை சொல்லியும் விநாயகரின் அஷ்டோத்திரத்தை சொல்லியும் அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை பிடித்து நிவேதனம் செய்வது முக்கியமானது. கொழுக்கட்டை சனி பீடையையும், உளுத்தம் கொழுக்கட்டை ராகுதோஷத்தையும், வெளியே உள்ள அரிசி மாவு, குரு சுக்கிர
பிரீத்தியை பெற்றுத்தரும். எக்காலத்திலும் விநாயகரை வணங்குபவர்கள் தம் கஷ்டங்கள் யாவும் நீங்க பெறுவார்கள். வினை பயன்களால் உண்டாகும் நோய்கள் அவர்களை தீண்டாது. விநாயகரின் அருளால் விக்னங்கள் யாவும் அகலும். குழந்தை சௌபாக்கியத்துடன் அனைத்து கலைஞானமும் பெற்று ஆரோக்கியமாய் அரும்பெரும் வாழ்வு வாழ கணபதியின் திருவருள் துணை நிற்கும். விநாயக வடிவ விளக்கம். யானை தலை, கழுத்துக்கு கீழே மனித உடல், மிகப்பெரிய வயறு, இடது பக்கம் நீண்ட தந்தம், வலது பக்கம் சிறிய தந்தம் ஆகியவை உள்ளன. நீண்ட தந்தம் ஆண் தன்மையையும் சிறிய தந்தம் பெண் தன்மையையும் குறிக்கும். அதாவது ஆண் பெண் ஜீவராசிகள் அவருள் அடக்கம். யானை அகத்திணை பொருள், மனிதர் உயர்த்திணை. ஆக அகத்திணை உயர்த்திணை அனைத்தும் கலந்தவர். பெரும் வயிற்றை கொண்டதால் பூதங்களை உள்ளடக்கியவர். அவரே அனைத்தும் என்பதே இந்த தத்துவம். பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் விநாயகருக்கான மரங்கள். அரச மரத்தடி நிழல் படிந்த நீரில் குளிப்பது உடல் நலத்திற்கு நல்லது. பெண்கள் அரச மரத்தை சுற்றி வரும்போது கிடைக்கும் காற்று பெண்களின் கர்ப்பப்பை குறைபாடுகளை நீக்கக்கூடியது. எனவே கிராமங்களில் குளத்தங்கரைகளில் அரச மரத்தடியில் பிள்ளையார் வைத்திருக்கிறார்கள். கிராமத்தில் இருப்பவர்கள் குளத்தில் குளித்துவிட்டு அரச மரத்தை சுற்றி பிள்ளையாரை வணங்கி செல்வதால் அவர்களுக்கு கர்ப்பப்பை குறைபாடுகள் பெரும்பாலும் வருவதில்லை. விநாயகரும் 5 விதமான மரங்களும். விநாயகர் பெரும்பாலும் அரச மரத்தடியிலேயே இருப்பார். இது தவிர வாதராயண மரம், வன்னி, நெல்லி, ஆலமரத்தின் கீழும் இவரை பிரதிஷ்டை செய்யலாம். இந்த 5 மரங்களும் பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகிறது. அரச மரம் ஆகாயத்தையும், வாதராயண மரம் காற்றையும், வன்னி மரம் அக்னியையும், நெல்லி மரம் தண்ணீரையும், ஆலமரம் மண்ணையும் குறிக்கும். இந்த 5 மரங்களும் விநாயகர் கோவிலில் நடப்பட்டால் அது முழுமை பெற்ற கோயிலாக இருக்கும். ராஜபோக வாழ்வு கிடைக்கும் யானை முகத்தன் வழிபாடு. தலை என்பது மூளை, கண், காது, வாய், மூக்கு என முக்கியமான உறுப்புகளை தன்னுள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அறிவின் இருப்பிடத்தை, விசாலமான நுண்ணறிவை, பேரறிவை காக்க அமைந்ததே யானை தலை. யானை தலையானின் தலையில் கிரீடம் சூடி அவரை வணங்கும் மக்களுக்கு ராஜபோக வாழ்வு கிடைக்கும். இப்படி கூறியவர் அபிராமி பட்டர். உருவ தத்துவம். பஞ்சபூதங்களையும் தன்னுள் கொண்டவர் என்ற தத்துவத்தை விநாயகருடைய திருமேனி காட்டுகிறது. நாம் விநாயகர் உருவத்தை பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களாக குறிக்கும் அடையாளங்கள் காணப்படுகின்றன. சதுரமான பகுதி பூமி, வட்டமான பகுதி நீர், முக்கோண பகுதி தீ, அரைவட்ட பகுதி காற்று, நடுவே வளைந்த கோடு ஆகாயம். கர்வம் நீங்கிய கந்தர்வன் எலிவாகனம் ஆன கதை. இந்திரனது சபையில் மகாஞானியான வாமதேவரை கிரௌஞ்சகன் என்ற கந்தர்வன் அவமதித்து பேசிவிட்டான். அதனால் வெகுண்ட அவர் அவனை எலியாக மாற சாபம் தந்தார். எலியாக மாறிய கந்தர்வன் சீற்றம் கொண்டு முனிவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்தான். பராசர முனிவரின் ஆசிரமத்தை பாழ்படுத்தி விட்டான். பராசரர் விநாயகரை வேண்ட அவர் எலி ரூபத்தில் வந்த கந்தர்வனின் கொட்டத்தை அடக்கினார். கர்வம் நீங்க பெற்ற கந்தர்வன் விநாயகப் பெருமானுக்கு எலி வடிவில் வாகனமாக ஆனான். அன்று முதல் விநாயகர் பெருமானுக்கு மூஷிக வாகனன் என்று பெயர் வந்தது. உகந்த இலைகள்: முல்லை, எருக்கு இலை, கரிசலாங்கண்ணி, மருத இலை, வில்வம், விஷ்ணு கிரந்தி, ஊமத்தை, மாதுளை, இலந்தை, தேவதாரு, வெள்ளை அருகம்புல், மருவு, வன்னி, அரசு, நாயுருவி, ஜாதி மல்லிகை, கண்டங்கத்தரி, தாளை, அரளி, அகத்தி இவற்றின் இலைகளை கொண்டும் அர்ச்சிக்கலாம். அஷ்டமா சித்தி கைகூட. விநாயகர் சதுர்த்தி அன்று காரிய சித்தி மாலை பாடல்களை பாடி அவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கேட்ட வரம் தரும் தனி சிறப்புடைய இத்துதியை விநாயகர் முன் அமர்ந்து உள்ளம் ஒன்றி பாராயணம் செய்பவர்களின் மனவிருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். சிறப்பு மிக்க இத்துதியை 3 வேளைகளிலும் காலை, மதியம், மாலை உரைப்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அனைத்து வகைகளிலும் வெற்றி உண்டாகும். 8 நாட்கள் ஓதிவர மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். சங்கடகர சதுர்த்தி திதிகளில் 8 முறை ஓதினால் அஷ்டமா சித்தி கைகூடும். தினமும் 21 முறை பாடலை பாராயணம் செய்வோரின் சன்னதி கல்வியிலும் செல்வத்திலும் மேம்பட்டு திகழும் என்பது ஐதீகம்.